ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3யோட டாபிக் பார்க்க போகிறோம். வறுமைக்கான காரணங்கள். இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பொருளாதார காரணம், இன்னொன்று தனி மனிதனோட காரணம், அடுத்து சமூகத்தோட காரணங்கள். இப்போ இதில் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன இல்லை, போதிய அளவு வேலை வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம நல்லா படிக்கலை, நம்மளுடைய நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து வறுமைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னுவாங்க. அடுத்து சோம்பேறித்தனம். ஒரு மனுஷன் வந்து ஒரு செயலை வந்து சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு திறனுடையவனாக இருந்தும் அதை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் அதனால் வறுமை ஏற்படுகிறது. நல்லா சம்பாரிச்சும் குடி சூதாட்டம் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதுனால நம்மளுடைய வறுமை வந்து ஏற்படுகிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த செலவுகளை வந்து ஏதாவது காரணம் சொல்லி கரெக்டாக ஒரு ஸ்கீமை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு போகாமல் மக்கள்கிட்ட கிராமப்புறத்துல எல்லாம் சேர்க்காமல் இருக்கனால வறுமை ஏற்படுகிறது அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொருளாதார காரணங்கள். பொருளாதார காரணத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலையின்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையின்மை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. வேலை செய்ய விரும்புகின்றவர்கள் அனைவருக்கும் வேலை வந்து கிடைக்கிறதே இல்லை. செய்கின்ற வேலையிலும் எல்லோருக்கும் முழு நேரம் வேலை இருப்பதில்லை. இதனால் வறுமை அதிகரிக்கிறது. அப்போ எல்லாருக்கும் வேலையும் கிடைக்கிறதில்ல. அப்படி வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கு அது முழு நேர வேலையாகவும் கிடைக்கிறதில்ல. அதுதான் வேலையின்மை. சமமில்லாத செல்வ பகிர்வு அப்படின்னா, பணம் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் இருக்கிறவங்கக்கிட்ட என்ன குவிஞ்சிக்கிட்டே போகும். இருக்கிறவங்களாகவும் இல்லாதவங்களும் இருக்காங்க. அதுதான் சமமில்லாத செல்வ பகிர்வுன்னு சொல்கிறாங்க. நாட்டு வருமானத்தின் பெரும்பகுதி ஒரு சிலரிடம் மட்டுமே உள்ளது. இவ்வாறு செல்வம் சமமாக பகிரப்படாமல் இருந்தால் பணக்காரர்கள் மேலும் பணக்காரராகவும் ஏழைகள் மேலும் ஏழையாகவும் இருப்பார். 3வது, பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல். பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல் அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஜுவல்லர்ஸ், அதாவது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் போடுவோம். ஆனால் அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பணம் போட்டு தங்க நகை வாங்கி வைக்கிறது, இல்லை வீட்டை அழகுபடுத்துகிறோன்னு சொல்லிட்டு அதிக பணம் போட்டு பொருட்கள் வாங்கி வைக்கிறது. இது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுடைய செல்வத்தை ஒரே இடத்துல முடக்கி வச்சு அது கூட நம்மளை வறுமைக்கு தள்ளுன்னு சொல்கிறாங்க. பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய செல்வத்தின் பெரும் பகுதி நகைகள், விலை உயர்ந்த பொருட்கள் போன்ற பொருளாதார பயனில்லாத வடிவங்களில் முடங்கி கிடந்தாலோ அல்லது கருப்பு பணமாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தாலோ அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைபடும். அதன் விளைவாக வறுமை ஏற்படும். அடுத்தது விவசாய காரணி அப்படின்றப்போ, விவசாயத்தில் நம்ம இன்னும் பழமையான முறையை வந்து பயன்படுத்துகிறோம். அதில் புதிய முறையை வந்து யூஸ் பண்ணால் நல்ல விவசாயம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. விவசாயத்தை நமது பொருளாதாரத்தின் அடிப்படையாக கொண்ட நாடுகளில் விவசாய முறைகளும் யுக்திகளும் பழமையானதாகவும் பயனற்றும் இருப்பதால் விவசாயம் உற்பத்தி மிக குறைவாக இருக்கும். இவ்வாறு குறைவான விவசாய உற்பத்தி வறுமைக்கு வழிவகுக்கிறது. அடுத்து தேவையான தொழில் வளர்ச்சி இன்மை. அப்போ நம்ம நாட்டில் இன்னும் வந்து இளைஞர்களுக்கு ஏற்ற அளவுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னும் கம்பெனிஸோ இல்லை கவர்மெண்ட்டோட வேலையோ இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதை தான் இதில் சொல்கிறாங்க. நாட்டில் வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகைக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்ற வகையில் பெருந்தொழில்களும் சிறு தொழில்களும் பெருகவில்லை. இதனால் வறுமை ஏற்படுகிறது. அடுத்தது பணவீக்கம். பணவீக்கத்தினால் பணத்தின் வாங்கும் திறன் மிகவும் குறைந்து வறுமை வந்து தொடர்கின்றன. அடுத்தது ஊழல், பணவீக்கம், அப்புறம் கருப்பு பணப்புழக்கம். அடுத்தது அரசாங்கத்தின் தேவையில்லாத செலவுகள். இதெல்லாம் அப்போது நம்ம பொருளாதார காரணம்னு பார்க்கும்போது எதெல்லாம் பார்க்குறோம்? வேலையின்மை, சமமில்லாத செல்வ பகிர்வு, பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல், அடுத்து விவசாய காரணி, அடுத்தது தேவையான தொழில் வளர்ச்சியின்மை, பணவீக்கம், ஊழல், பணவீக்கம் மற்றும் கருப்பு பணப்புழக்கம், அரசாங்கத்தின் தேவையில்லாத செலவுகள். இதுதான். அடுத்து வந்து பார்த்தோன்னா தனிநபருக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் பலவீனம் அப்படின்னா நம்ம பிறக்கும்போதோ இல்லைன்னா நம்ம நீண்ட நாள் ஒரு நோய் இல்லைன்னா நமக்கு வயசாயிருச்சு, இந்த மாதிரி காரணத்தில் நம்மளோட உடம்புல இருக்க சக்தியெல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்போ முன்னாடி மாதிரி நம்மளால் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது, இல்லை மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வறுமை ஏற்பட காரணமாகுன்றாங்க. பிறவிலேயோ அல்லது நீண்ட நாள் நோயினாலோ அல்லது மூப்பினாலோ ஏற்படும் உடல் பலவீனத்தால் தனி மனிதர்களுடைய உழைப்பு சக்தி குறைகிறது. இதனால் வறுமை ஏற்படுகிறது. அடுத்தது உடல் குறைகள்.
உடல் குறைகள்னு பார்க்கும்போது பார்வையின்மை அல்லது ஊனங்களால் ஒருவன் மற்றவர்களோடு போட்டியிடவும் போதுமான அளவில் சம்பாதிக்கவும் இயலாமல் போகிறது. அப்போது ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு டிசபிலிட்டியாக இருக்கிற பர்சனையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய வித்தியாசம் வரும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. மனநிலை குறைபாடு அப்படின்னா பிறவிலேயோ அல்லது விபத்தினால் ஏற்படும் மனநிலை குறைபாடுகளின் காரணமாக ஒருவனால் வேலை செய்யவோ சம்பாதிக்கவோ இயலாமல் போகிறது. இதனால் வறுமை ஏற்படுகிறது. அடுத்தது குறைவான படிப்புன்னு பார்க்கும்போது வேலைக்கு போகவும் சம்பாதிக்கவும் குறைவான படிப்பு உதவுவதில்லை. இதனால் வறுமை ஏற்படுகிறது. சோம்பேறித்தனம்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேலை நமக்கு செஞ்சுக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் படும்போது நம்ம வறுமைக்கு போயிடுவோம். வேலை செய்வதற்கு ஏற்படும் சோம்பேறித்தனம் ஒருவனை வறுமையில் தள்ளுகிறது. ஒழுக்கச்சிதைவு அப்படின்னா குடி, சூதாட்டம் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் ஒருவனுடைய பணத்தை கரைப்பதோடு வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலையும் அரித்து விடுகிறது. இத்தகைய பழக்க வழக்கங்களால் வசதி உடையவர்கள் கூட வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. அனுபவம் இல்லாமல் இருக்கிறது, தொழில் திறமை குறைவாக காணப்படும், இதெல்லாமே வறுமைக்கு காரணம் தான். அதே மாதிரி சுயத்தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது. அடுத்தது சமூக காரணங்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆடம்பர செலவு அப்படின்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா திருமணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதிக அளவு கடன் வாங்கி அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதையுமே நம்மளை என்ன பண்ணும், ஒரு வறுமைக்கு தள்ளும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. திருமணம், பண்டிகைகள், பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பல்வேறு விழாக்களை மக்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பரமாக நடத்துகின்றன. இதனால் வறுமை ஏற்படுகிறது. வன்முறைகள் அப்படின்னும்போது இந்த போர், பயங்கரவாதம், தாக்குதல் நடக்குதில்ல, அது இந்த ஜாதி பிரச்சனை, இந்த மாதிரியான வன்முறைகள் சம்பவங்கள் எல்லாம் அமைதியை மட்டும் குலைக்காது, நம்மளுடைய பொருளாதார கட்டமைப்புமே சிதைக்கும். இதுவுமே வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வி திட்டம்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிற மாதிரியோ, இல்லை தொழிலை வளர்த்துக்கிற மாதிரியோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குற மாதிரி எதுக்குமே எனது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதை தான் இதில் சொல்கிறாங்க. நம் நாட்டின் குறைபாடுள்ள கல்வி முறையானது அறிவை வளர்ப்பதற்கும் வேலை வாய்ப்புக்கு தொடர்புடையதாகவும் இல்லை, சுய வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டுவதும் இல்லை. அடுத்தது சமூக கொடுமைகள்னு பார்க்கும்போது சாதி மத கொடுமைகள், பழைய மூட பழக்க வழக்கங்களில் அர்த்தமில்லாத மோகம், பிறர் வளர்ச்சியை கெடுக்கும் தன்மை போன்ற சமூக கொடுமைகள் மலிந்துள்ளதால் இதனை மீறி தனி மனிதனால் முன்னேற முடியவில்லை. அடுத்து கூட்டு குடும்பம் அப்படின்றப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகும்போது அது ஒருத்தர் சம்பாத்தியம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவுக்கு மட்டும்தான் பயன்படும். அப்போ அவங்களோட ஒரு சேவிங்ஸோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயம் அவங்களால பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் அவங்கள வறுமைக்கு தள்ளும். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தின் அளவு பெரியதாக இருந்தால் அக்குடும்பத்தின் தலா வருமானமும் வாழ்க்கை தரமும் குறைவானதாகவே இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையே ஒரு சமன்பாட்டின் நிலை நிலவுவதால் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் வறுமை நீடிக்கிறது. அடுத்தது அரசாங்க திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு இன்மை. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னே நமக்கு தெரியறது இல்லை. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அதை எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் இன்னும் முடங்கியே கிடக்கிறோம். அதுவும் வறுமைக்கு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா டேவிட் எல்லிஸ் என்ற வல்லுனர் 1973 வறுமைக்கு கூறும் 3 முக்கிய காரணங்கள். ஒன்று அந்த மனுஷன் காரணம், தனக்கு தானே வறுமைக்கு காரணமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த வறுமை கலாச்சாரன்ற ஒரு கோடு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு. இது 3 தான் வறுமைக்கான காரணம் அப்படின்ட்டு டேவிட் எல்லிஸ் அவர்கள் 1973 சொல்கிறாங்க. வறுமைக்கு தனிப்பட்ட நபர்களே காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனி மனிதனின் வறுமைக்கான காரணம் அவனுக்குள்ளேயே இருப்பதாக தனி மனிதத்துவம் குறித்து கோட்பாடு கூறுகின்றது. ஒருவனது சோம்பேறித்தனம், ஆர்வமின்மை, திறனின்மை மற்றும் முயற்சியின்மை ஆகியவை அவனது வறுமைக்கு காரணம். ஒரு மனிதனின் வெற்றிக்கு அவனது தனிப்பட்ட கடின உழைப்பு, திறன், நேர்மை ஆகியவற்றை காரணம். தோல்வி அடைந்தால் வேறு யாரையும் குறை கூறக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர் நான் மிகவும் போராடிய இந்த நிலையை அடைந்துள்ளேன். ஏழைகளால் மட்டும் ஏன் இவ்வாறு முன்னேற முடிவதில்லை? இதற்கு அவர்களிடம்தான் ஏதோ தவறு உள்ளது என கூறுகின்றார். அதாவது
ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கேன். ஏன் ஏழைகளால் மட்டும் இந்த மாதிரி முன்னேற முடிவதில்லை? அப்படி முன்னேற முடியலன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்கள்ட்ட தான் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய வறுமைக்கு தானே காரணமாகின்றன. அடுத்து வறுமையின் காரணம். இந்த வறுமை கலாச்சாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோடு ஒன்று சொல்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக வறுமையின் மீதாக கடந்து வரும் ஒரு சிறப்பு கலாச்சாரம். யார் அப்படின்னா ஆஸ்கர் லூயிஸ் 1959 என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமுறை தலைமுறையாக வறுமையின் மீதாக கடந்து வரும் ஒரு சிறப்பு கலாச்சாரம். அடுத்தது ஏழை மக்கள் வாழும் முறை வேறுபட்டு இருக்கிறது. அதாவது அவர்களது கலாச்சாரம் வேறுபட்டு இருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமெனில் பொருளாதார மாற்றங்களோடு ஏழை மக்களின் நம்பிக்கைகள், வாழும் முறை ஆகியவற்றை மாற்ற வேண்டும். அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிலைமையும் மக்களோட நம்பிக்கையும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ பொருளாதார முன்னேற்றம் எப்படி மாறிக்கிட்டே போதோ அதுக்கேற்ற மாதிரி மக்களோட நம்பிக்கையும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரசியல்வாதிகள் மற்றும் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் இக்கருத்தாக்கமானது ஏழ்மையை ஒழிக்க தேவையானவற்றை செய்யாமல் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருப்பதற்கான ஒரு காரணத்தை நமது சமுதாயத்திற்கு அளிக்கிறது. அப்போ இதில் முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள் மற்றும் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் கருத்தாக்கமானது என்னென்னா, ஏழ்மையை ஒழிக்க தேவையானவற்றை செய்யாமல், ஒரு கஷ்டத்தை ஒழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறத ஒரு காரணமாக நம்ம சமுதாயத்தில் சொல்கிறாங்க. இந்த விஷயம் பண்ணலை அதனால் வறுமை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த விஷயத்தை யாரும் என்ன பண்ணுறதில்ல. அடுத்தது வறுமைக்கு காரணம் சமூக கட்டமைப்பு. நமது நேர்மையற்ற மற்றும் தவறான சமூக சூழ்நிலைகள், நம்மளுடைய பொருளாதாரம், குறைவான கல்வி வளர்ச்சி, குறைவான வேலைவாய்ப்பு, குறைந்த ஊதியத்திற்கு அதிக அளவில் வேலை பார்ப்பது, நீண்ட நாட்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது ஆகியவை வறுமைக்கு காரணம். என்னென்ன சொல்கிறாங்க, நேர்மையற்ற மற்றும் தவறான சமூக சூழ்நிலைகள், இன்னொன்று நமது பொருளாதாரம், நம்மளுடைய குறைவான கல்வி வளர்ச்சி, குறைவான வேலைவாய்ப்பு, குறைந்த ஊதியத்திற்கு அதிகமான அளவில் வந்து வேலை பார்ப்பது, நீண்ட நாள்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பது ஆகியவை வறுமைக்கு காரணமாகும். சமூகம் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படினும் சில தனிநபர் சுயநலத்தால் தடுக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார கட்டமைப்பில் நல்ல மாற்றம் கொண்டு வரலனாலும் ஒரு சில மனிதனோட சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதை தடுக்கிறாங்கன்றாங்க. சமுதாயத்தில் வறுமை நிலையிலான ஒரு பிரிவு இருப்பதன் விளைவாக நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக லாபங்கள் என 3 விதமான லாபங்கள் கிடைக்கிறது. அதாவது வறுமை நிலைன்னு ஒரு பிரிவு நம்மள்ட்ட இருக்குது. நல்லா இருக்கிறவங்க, நடுத்தரத்தில் இருக்கவங்க, வறுமையில். இப்போ இந்த வறுமையில் இருக்கிறவங்கள காரணம் காட்டி நடுத்தரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சமூகத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, அரசியலையும் சரி, எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான லாபம் வந்து கிடைக்குது வறுமை குறியீடை காட்டி. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சமுதாயத்தில் உள்ள அசுத்தமான வேலைகளை செய்வதற்கான நபர்கள் கிடைத்தல், ஒருவரின் உயர்ந்த அந்தஸ்தை பாதுகாத்து கொள்ளுதல், ஒருவரை அதிகாரமிக்க இடத்தில் இருக்கச் செய்தல் போன்ற பல காரியங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பிரிவினிடையே ஏழ்மை நிலை பயனுள்ளதாக உள்ளது. எனவே தங்களது சுய நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக சமூக கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதை விரும்பாத தனிநபர் அல்லது குழுக்களே வறுமைக்கு காரணமாகும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து என்னது, வறுமையின் விளைவுகள். வறுமை வந்தால் அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறது. அப்போது வறுமையின் விளைவுகள் அப்படின்னா மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறது. வறுமையினால் இளைஞர்கள் தங்களை தீவிரவாத இயக்கங்களில் இணைத்து கொள்வதால் தீவிரவாதம் வளர்ச்சி அடைகிறது. கொலை, கொள்ளை போன்ற குற்ற செயல்கள் வந்து என்னென்னா அதிகரிக்கிறது. வேலையின்மை அதிகரிக்கிறது. சரியான சுத்தமான உணவு வந்து கிடைக்காதனால உடல்நல குறைபாடு ஏற்பட்டு சுகாதாரமற்ற வாழ்வினால் எளிய நோய்கள் வந்து தாக்குகிறது. எழுத்தறிவின்மை வந்து அதிகரிக்கிறது. குழந்தை தொழிலாளரோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் வறுமை தான். ஒரு மனுஷன் வந்து வறுமையில் அவனோட சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது அப்படின்ற மாதிரி. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால அது தப்பு அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதில்ல. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியறதில்ல நம்மளுடைய வறுமையின் காரணமாக. அதனால் அவங்களுடைய படிப்பு வந்து பாதிக்கப்படுது.
பெண் சிசு கொலைகள் வந்து அதிகரிக்கிறது. அரசாங்கம் கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிய முடியாமல் போகிறது. தற்கொலைகள்லாம் வந்து வறுமையை வந்து அதிகரிக்க தற்கொலை வந்து அதிகரிக்கிறது. நாட்டோட ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் கூட நம்ம முடிச்சிருவோம். நாளைக்கு வந்து சமுதாயத்தில் ஏழை மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், வசிப்பிட பிரச்சனை, கலாச்சார சீர்கேடுகள், அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபேக்டர் வைஸ் உலக பட்டினி குறியீடு. இப்போ இதில் வந்து கரண்ட் டேட்டா, இந்த இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில், எதெல்லாம் காரணம் வச்சு அதோட மதிப்பீடு என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு, நம்மளுடைய உணவு பாதுகாப்பில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்போம். நான் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை வேறு எப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம், எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், இது இப்படி சொன்னால் எங்களுக்கு ஓகேவாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெசன் முடிக்கவும் இதோடைய நோட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் போடுறேன். நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.